ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி மசாலா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இங்கே கிராம்பு தான். இது கிட்டத்தட்ட 20 கிராம்பு இருக்குது. இந்த மசாலா 2.5 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதே அளவில் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கு. எப்போவுமே ஏலக்காயும் கிராம்பும் சேம் அளவில் வச்சுக்கோங்க. அதோட டபுளாக பட்டை எடுத்துக்கலாம். இது 2 இன்ச்சு பட்டை, ஒரு 7-8 பீஸு 2 இன்ச்சு அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இனி இது மூணும் சேர்த்து நம்ம பவுடராக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் வெயிலில் காய வச்சிங்கன்னா பவுடர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் வெயிலே இல்லைன்னா இந்த மாதிரி பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதிலேக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இனி 2 நிமிஷம் நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராக சூடு பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேக்கு இது மாற்றிக்கலாம். நம்ம சூடு பண்ணி எடுத்ததுனால இது ஸ்பீடாக பவுடராக கிடச்சிடும். நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் நல்லா பெர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மெஷர்மெண்ட் 2.5 கிலோ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தான் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இதிலேயே மட்டன் பிரியாணிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் இதே மசாலாவில் கரம் மசாலாவாக ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு தாட்டி மட்டும் வீட்டில் இந்த மசாலா அரைச்சி பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது வேறு லெவலாக இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.